என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம லைவ் ட்ரேட் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜி டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நமக்கு லாஸ்ட் டே, கொஞ்சம் நிறைய லாஸ் தான். பார்த்து பாருங்க. இந்த வீடியோவில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நீங்கள் ஒன்று வாட்ச் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் ஓவர் ட்ரேடிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ட்ரி எடுத்தது ப்ளஸ் கொஞ்சம் லாஸை கொஞ்சம் ஹோல்டு பண்ணது, இது என்னோட மிஸ்டேக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம இதை ஓவர் கம் பண்ண முடியுமா பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:46. இது வரைக்கும் நம்ம ஏன் ட்ரேட் எடுக்கலைன்னா எந்த இடத்துலையும் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் மீன்ஸ் ரீடெஸ்ட் எடுக்காமல் மார்க்கெட் வாட்டுக்கு கீழே வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இதுவரை எடுக்கலை. பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த நேற்றுக்கு சொன்ன அதே இடம் தான், இந்த 50,000 சைக்காலஜி நம்பரு. ஸோ இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் இந்த ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா புட் சைடே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கால் சைடு. இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 50,000ல் சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த இஎம்ஐக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஓகே, கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இது ஒரு நல்ல கேண்டில் தான் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ் ஐ திங்க். பட் இது 20 EM வரைக்கும் வருங்கிறது தான் வெயிட்டிங்கு. ஓகே கைஸ், 8,000. ஓகே, சூப்பர் 9,000. ஓகே கைஸ், இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக 20 EM டச் ஆச்சு, அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம ஒரு 8,000 ப்ராஃபிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:36 ஆகுது. மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன் கொடுத்து ஒரு சின்ன அப் கொடுத்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. பார்ப்போம், இது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்துக்கலாம். பார்ப்போம் இந்த இடத்துல கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது கைஸ். ஸோ கால் சைடு இதில் ஒரு எண்டு எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நமக்கு எப்படி போகுதுன்னு. கேண்டில் வாரதை பார்த்தா இந்த 20 EM கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். இந்த 20 EMI இந்த இது 9 EMI, இந்த 9 EMI ரிஜெக்ஷன் ஆகலைன்னா அப் சைடு போயிருங்க. இந்த ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துரும்.
ஓகே, நமக்கு ஆப்போசிட்டாக போகுது கைஸ். ஆப்போசிட்டாக போகுது, 10,000 மேலே லாஸு. ஐ திங்க் இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. பிரேக் அவுட்டு, சரியான பிரேக் அவுட். ஓகே, ஓகே, இதை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரொம்ப ஹோல்டு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 கிட்ட லாஸு. ஓவரால் லாஸ் வந்து 3,000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல ட்ரேட் எடுப்போம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாலேருந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 210 சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாமான்னு வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்குது. திரும்பவும் 20 ஏஎம்ஏ இருக்குது. இந்த வாட்டி அதை கட் பண்ணுமான்னு பார்ப்போம். ஓகே, எடுத்துட்டேன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 4,000 5,000 போயிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு ஒரு 7,000 சம்திங் லாஸு. நம்ம ஓவரால் லாஸ் வந்து 10,000 இருக்குது. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:52 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா S3 ரிஜெக்ஷன் கிடைக்குது. இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த S3ல ரிஜெக்ஷன் ஆகி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட் சான்ஸ் இருக்குது. பட் நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸும் வச்சிருக்குது பார்த்தீங்கன்னா கால் சைடு. ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வர மாதிரி தான் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. ஐ திங்க் நம்ம ரிவர்ஸ் ட்ரேடாக எடுத்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு ஸ்பைக் கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. ஐ திங்க் இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. நம்ம ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள், 14,000 போயாச்சு. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 6,000 கிட்ட லாஸு. நம்ம ஓவரால் லாஸ் வந்து 16,000. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு சரியில்லை. நோ வரிஸ், வேறு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கிறேன் கைஸ். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:49 ஆகுது. இந்த இடத்துலேருந்து திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி கால் சைடு போக்கு தான் ட்ரை பண்ணுது. பட் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கால் சைடு தான் எடுத்தோம். ட்ரெண்ட் வந்து பேரிஸு. பட் டோட்டலாக ரெக்கவர் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால தான் திரும்ப 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 எடுக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகணும். நல்ல ஒரு கேண்டில் தான் வருது கைஸ், பார்த்தீங்கன்னா கால் சைடு. ஸோ நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது கைஸ். ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கால் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது.
பட் இந்த 20 பிரேக் அவுட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன் கைஸ். 20 சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சடனாக ஒரு 100 பாயிண்ட் மூவ் இருக்குதுங்க. ஓகே, திரும்பவும் கிரீனுக்கு வந்துருக்குறோம். ஹோல்டு பண்ணுவோம் கைஸ், ஹோல்டு பண்ணுவோம். 20 EMI இப்போவாது கட் பண்ணுமா கைஸ்? கடைசியில் கன்சல்டேஷனில் வந்து மாட்டணும். நோ வரிஸ். ஓகே, கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கைஸ். இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டோம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டே அரௌண்ட் 21,000. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்துக்கலாம் கைஸ். தேங்க்யூ.